ஓ வந்துட்டீங்களா? தாத்தா, குட் மார்னிங் தாத்தா. ஓ செல்வங்களே, குட் மார்னிங். ஆ தாத்தா, உங்களை உங்களை முந்திக்கின்னு நாங்கள் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டா பார்த்தா தாத்தா. இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும். வெரி குட். தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்கள் முதல்ல குட் மார்னிங் சொல்லிட்டீங்களே. ஓகே. என்ன தாத்தா, என்ன யோசிக்கிறீங்களா? இல்லை, ஒன்றும் யோசிக்கல. நேற்று ஒரு ஒரு குழந்தை என்கிட்ட, தாத்தா நீங்கள் பலமுறை விமானத்தில் பயணம் செய்திருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன ஏதாவது அனுபவங்கள் எல்லாம் என்ன அனுபவத்தை நீங்கள் கண்டீங்க அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டுச்சு. அப்போது நான் நான் எவ்வளோ அனுபவங்களெல்லாம் சொல்லியிருக்கிறேன், கண்டிருக்கிறேன். நான் எது சொன்னேன்னே தெரியாது முன்ன. ஓகே, இப்போ ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் சொன்னேன். அதாவது நான் ஒரு டாய்லெட்டில் போயிட்டுருக்கும்போது விமானத்தில் தெரியாதனமாக ஏதோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். அது வந்து எமர்ஜென்சி பட்டன். அது அது தெரியாது, நான் அதை டச் பண்ணிட்டேன். அப்புறம் டச் பண்ணோடனே விமானத்தில் இருக்கிற முக்கிய அதிகாரிகளெல்லாம், ஏன்னா அது எமர்ஜென்சியில் இது வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தாக்கா அந்த டாய்லெட்லேருந்து கால் வந்துச்சு. சொல்லிவிட்டு எல்லோரும் ஓடியாந்து அந்த டாய்லெட்கிட்ட நின்றுட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துருக்காங்க. நான் வந்து இந்த அந்த சமயத்தில் நான் டாய்லெட்டுக்கு உள்ளே வரும்போது அங்கே விமானத்தில் சில செய்திகள், இன்ஃபர்மேஷன், மெசேஜ் சம்திங் ஏதோ அவங்க அந்த ஸ்பீக்கரில் உள்ளே சொல்லியிருந்தாங்க. நான் அதை காதில் கேட்டுனே வந்து உள்ளே விமானத்தில், ஐ மீன் டாய்லெட்டில் இருந்தேன். இருக்கும்போது ஏதோ ஒன்று வேணுமா இருந்துச்சு எனக்கு. அது 4-5 சுவிட்சுங்க இருந்துச்சு. அதில் எந்த சுவிட்சை அனுப்பிக்கிறது தெரியாத ஒரு சுவிட்சை ஆன் பண்ணுறது. அது என்னன்னாக்கா எமர்ஜென்சி கால் அது. அது எனக்கு தெரில. பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தப்போ பார்த்தா, அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து மறுபடியும் அதை ஆன் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து உள்ளுக்கிறவங்கெல்லாம் ஆஃபீஸர்ஸுங்க, அது விமானத்தை பார்த்துக்கிறவங்கெல்லாம் கேட்டு இது டாய்லெட்டு வந்து என்னாச்சு ஏது உள்ள இந்த எமர்ஜென்சி கால் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கதவை தட்டி தட்டி பார்த்துக்கிறாங்க. எனக்கு நான் அந்த விமான சத்தத்தில் மற்ற இதில் ஏதோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு நான் அது கதவு திறக்காமல் என் பாட்டுக்கு யோசிச்சுருந்தேன், ஏன்னா சத்தம் வருதுன்னு. அப்புறம் திரும்ப அதை ஆன் பண்ணேன் சுவிட்சை. நான் என்னத்துக்கு ஆன் பண்ணேன்னு தெரியல, எது எனக்கு வேணுமா இருந்துச்சு, எது இதுவா அதுவான்ட்டு எதோ ஆன் பண்ணிட்டேன். இந்த 2-3 முறை பண்ண உடனே அவங்களுக்கு உள்ள யாரோ மாட்டினுக்கிறான், அவனுக்கு ஏதோ எமர்ஜென்சி, அவனுக்கு ஏதோ ட்ரபுள் ஆகிட்டுக்குது, அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கதவெல்லாம் கட்டினாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் பொறுத்து யார் அது ஏதோ கதவு தட்டினுக்கிறானுங்க டாய்லெட் இருக்கும்போது சொல்லிவிட்டு கதவை திறந்து வந்து பார்த்தேன். கதவு திறந்து பார்த்தாக்கா அவங்க பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் அவங்க நின்றுக்கின்னு, போலீஸு அவங்க இவங்க ஆஃபீஸர்ஸுங்க எல்லாம் நின்றுக்கின்னு, அப்புறம் இந்த பேசஞ்சர்ஸுங்கெல்லாம் வர நின்றுக்கின்னு, கதவு கட்டி நின்றுக்கின்னு, என்னாச்சு கூட செத்து போயிட்டாங்களா இருக்கான், என்னாச்சு அவனுக்கு கூப்பிட கூட ஆன்சர் வேறு இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் கூப்பிட்டாங்க தட்டிட்டு, ஹலோ ஹலோ ப்ளீஸ் ஆன்சர் ஆன்சர், ஹலோ ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, கம் ஆன் ஓப்பன் த டோர் இல்லை. என்னடா அது யாரும் சத்தம் போட்டு கூப்பிடுங்கானுங்கிறத சொல்லிட்டு கழுத்து வந்து பார்த்தா நிறைய ஆஃபீஸர்ஸுங்க, போலீஸு, இவங்க அவங்க உள்ளுக்கிறவங்க, சேஃப் கார்ட்ஸ் எல்லோரும் நின்றுக்குன்னு ஹலோ நான் சொன்னோன்னே என்னை பார்த்துட்டு என்னை வந்து அழகாக என்னை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கின்னு, என்னாச்சு, ஹலோ ஹவ் ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே, யூ வாண்ட் எனி ஹெல்ப், வாட் ஹேப்பன் சொல்லிட்டு என்னை பிடிச்சாங்க. என்னடா வாடா அப்படின்னு கேட்டுங்க. அப்புறம் என்னை பார்த்துன்னா அவங்க பாதி சரி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் உனக்கு என்னாச்சு, எதாவது ஹெல்ப் வேணுமா, ஒன்றும் கன்ஃபியூஸ் இது பண்ணிக்காத, டென்ஷன் பண்ணிக்காத, கமான் சொல்லிட்டு உன்னை கூட்டி போய் உட்கார வைக்கிறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க.
சார் என்னப்பா நான் ஐ எம் ஆல் ரைட். எனக்கு என்ன அ எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, ஹெல்ப் தேவையில்ல. ஐ எம் ஆல் ரைட். பின்ன என்ன அதுக்கு எமர்ஜென்சி கால் சத்தம் வந்துச்சா அப்போ அமுத்துனீங்கல்ல. ஆமாம், நான் எதுக்கு அந்த தண்ணி வேணுமோ அல்லது ஏதோ வேணும்னு சொல்லிட்டு நான் ஏதோ பட்டனை அமுக்குனேன், ப்ரெஸ் பண்ணேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாச்சு. மொத்தம் ஒன்றும் ஆகலை எனக்கு. ஏன்னா அதுக்குள்ளே வந்து அந்த எப்படி டோரை ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு கீ எங்கே இருக்குது, எமர்ஜென்சி கீ எல்லாம் எங்கே இருக்குது எல்லாம் தேடி பார்த்து எல்லாத்தையும் கலந்து கையில் வச்சுக்கின்னு சரி தட்டி விட்டுனா எல்லாத்துக்கும் நான் வெளியே வந்தேன்னா இப்படி இருந்துச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொன்னேன். அப்புறம் இன்னொரு முறை அதே ஃப்ளைட்டில் வேறு முறை வரும்போது அந்த இவங்க ஏர் ஹோஸ்டர்ஸில் அவங்க வந்து அப்பப்போ இந்த ஃபுட்டு இது அதெல்லாம் கொடுத்துட்டு ட்ரிங்க்ஸ் வேணுமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா அல்லது லஞ்ச் எல்லாம் கலந்து கொடுத்துன்னு இருப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு போகும்போது அவங்க வந்து ஒரு பாட்டிலில் வாட்டர் தண்ணி கலந்து கொடுத்தாங்க. அது தண்ணி கொடுத்தோன்னே அந்த செல்ஃபு இருக்குது, அந்த செல்ஃப் மேலே அதை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. நான் உக்காந்துன்னு அப்படியே யோசிச்சுருந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமே ஏதாவது. அப்புறம் அந்த தண்ணியை பார்த்திங்கன்னு கொஞ்சம் தண்ணியை கூட கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த தண்ணியை ஒரு பாதி கால் பாகம் குடிச்சிட்டு பாட்டில் அங்கே வச்சுட்டு ஏதாச்சும் யோசிச்சுருந்தேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த தண்ணியை பாட்டில் வர பார்த்துன்னு இருந்தேன். பாட்டிலில் பார்த்துட்டே இருக்கும்போது ஏரோப்ளேன் மேலே போயினே இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போயின்னு இருந்து அப்புறம் கபக்குன்னு கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு அப்புறம் நார்மலாக போச்சு. அப்புறம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோடனே அது அப்படியே டேக் ஆஃப் ஆச்சு மேலேயே. இப்படி நான் தண்ணியை பார்த்துக்கின்னு மேலே பிளைன் போகிறது வருதெல்லாம் அந்த ஃபீலிங் எனக்கு தெரிஞ்சுச்சு. அப்புறம் இதை பார்த்துக்கணுன்னா திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அட இப்போ ஏரோப்ளேன் இப்படி போகும்போது அந்த தண்ணி பாட்டில் இருக்கிறத பாதி தண்ணி இருந்துச்சுல்ல, அந்த தண்ணி லெவலாக இருந்தது, அப்படி ஆச்சு. அப்புறம் நேராக போகும்போது ஸ்ட்ரைட்டாக ஆகிட்டு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் சில இடத்துல வந்து ஜர்க் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் அப்படி கீழே போயிட்டு அப்படி போகும்போது இந்த தண்ணியை நான் கவனிச்சேன். இந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை மேலே போகும்போது தண்ணி இப்படி கிராஸ் ஆகுது வாட்டர் லெவல். அப்புறம் கொஞ்சம் பொறுத்து லெவல் சாதாச்சு. அப்புறம் கீழே போகும்போது இப்படி போச்சு. அப்புறம் வாட்டர் லெவல் இப்படி ஆச்சு. அதை பார்த்துக்கின்னு சிறுதான்ட்டார் யோசிச்சுட்டு வெரி குட் ஒரு ஐடியா வந்துச்சுனா எனக்கு. என்னன்னாக்கா இந்த பாட்டிலில் அந்த டிகிரி மார்க் எல்லாம் ஒரு பாட்டில் அப்படி பண்ணியிருக்கணும், ஒரு பண்ணி வச்சிடணும். ஒரு பாட்டிலில் அந்த டிகிரிங்கும் லெவலு இதெல்லாம் அதில் மார்க் பண்ணிக்கணும். அந்த அந்த பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு கலராக இருக்கிற தண்ணி ஏதாவது ஊற்றி வச்சுட்டு நம்ம அங்கே மேலே வச்சிடணும். வச்சுட்டாக்கா ஏரோப்ளேன் போயினே இருக்கும்போது லெவலில் இருக்கும் அதில். அப்புறம் கொஞ்சம் இப்படி போகும்போது ஒரு 30 டிகிரிஸ் இல்லைக்கா ஒரு 15 டிகிரிஸ் அப்படி மேலே போச்சுக்கோ. அப்போது இந்த ஒரு 15 டிகிரிஸ் அந்த மார்க்கில் அந்த தண்ணிக்கு தெரியும். அவர் போகும்போது திருப்பம் ஒரு 5 டிகிரிஸ், அப்புறம் இவ்வளோ டிகிரி. அப்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு போகும்போது எவ்வளோ டிகிரி இல்லை ஏரோப்ளேன் மேலே போச்சு கீழே வந்துச்சு, எத்தனை முறை போச்சுன்னு இந்த மார்க்குங்களில் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கலரு பெண்ணோ வார்டரோ அல்லது ஏதோ வச்சுட்டுனாக்கா அதில் மார்க்குங்க வந்து ரெக்கார்ட் ஆகின்னு வரும். அந்த லெவலுங்கெல்லாம் அந்த அங்கங்கே டச் பண்ணும்போது அது வந்து எனக்கு இண்டிகேட் பண்ணோம். ஏரோப்ளேன் போகும்போது எவ்வளோ ஹவரில் வந்து இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போச்சு, அப்புறம் எவ்வளோ ஹவருக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே ஸ்லாண்டியாக அப்படி மேலே போச்சு, அது எவ்வளோ நேரம் போச்சு, அப்புறம் திருப்பம் எப்போ லெவலுக்கு வந்துச்சு, அப்புறம் திருப்ப இது வரும்போது எப்படி கீழே போச்சு. இன்னும் இதில் மார்க்குங்களெல்லாம் தண்ணி காட்டுச்சேன்னா நம்ம எந்தெந்த சமயத்தில் அந்த ஏரோப்ளேன் எப்படியெல்லாம் போச்சுன்ட்டு ஒரு ரெக்கார்டு கிடைக்குமே, இது பண்ணலாமே அப்படின்ட்டு நான் ஒரு யோசிச்சுன்னு இருந்தேன்.
அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அத வந்து நானு மற்றவங்ககிட்டலாம் சில முக்கியமான ஆளுங்ககிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏரோப்ளேன்ல போம்போதே, அது ஏரோப்ளேன் எந்தெந்த டைம்ல எப்போ இது போகுது, இப்படி வருது, அப்படி வருது. அது வந்து இந்த வாட்டர் லெவல், பாட்டில்ல இருக்கிற வாட்டர் லெவலு அது காட்டினே இருந்துச்சு. இப்படி போகுது, அப்படி வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மீட்டர் பண்ணாக்கா நல்லா இருக்குமே இல்லனாக்கா, அப்புறம் என்ன ரொம்ப பேர் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. "ஓ! வாட் அ குட் திங்கிங்" அ அப்படின்ட்டெல்லாம் என்ன அப்ரிஷியேட்டெல்லாம் பண்ணாங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. சரி அத வந்து இப்போ உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்றேன். ஓகே. இந்த மாதிரி சில சில சமயத்தில அந்த சிச்சுவேஷன வச்சுன்னு நான் ஏதாவது திங்க் பண்ணுவேன். இது ஃப்ளைட்ல போம்போது அ எனக்கு ஏற்பட்ட அனுபவம்ன்றதுல இது ஒண்ணு. ஓகே. வணக்கம்.